அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் ஆலயபட்சம் நவமி திதி குரு வாரம் அப்படிங்கிறதால இன்றைக்கி நவமி திதி குருவாரங்கிறதால நமக்கு குருவாகவும் தந்தையாகவும் இருந்து மறைந்த சித்தர்கள் எல்லாம் அனைவருடைய திருவடிகளையும் விழுந்து விழுந்து சேவிக்கின்றோம். அதே மாதிரி இன்றைக்கு ஒரு விசேஷமான நவமி. இந்த நவமி சுமங்கலிகளாக போனவாளுக்கு பூலோகத்தில் யாரெல்லாம் சுமங்கலியாக சித்தி அடைஞ்சாலோ அவளுக்கெல்லாம் எல்லாரும் இன்றைக்கு பிரார்த்தனை பண்ணி தர்ப்பணம் பண்ணி பக்கத்தில் அக்கம் பக்கத்திற்குரிய சுமங்கலிகளுக்கு வெத்தலை சீவல் கொடுத்து புடவை வாங்கி கொடுத்து அவளை திருப்திப்படுத்தி மறைந்த சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஒரு வேதத்திலையும் சொல்லியிருக்கு, ஆகமங்களையும் சொல்லியிருக்கு. நம்ம தர்மம் அது. இன்றைக்கி எல்லா சுமங்கலிகளையும் மனசு வருத்தப்படாதபடிக்கு அவளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்முடைய பூலோகத்தில் மறைந்த அத்தனை சுமங்கலிகளுக்கும் செய்யக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி முதல்லையே சொன்ன வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு. குருவாரம் அப்படின்னா நம்முடைய குருமார்கள் எல்லாரும் சித்தி அடைஞ்சிருப்பா. அவளுக்காகவும் இந்த மாலைய பட்சத்தை நம்ம வேண்டிட்டு கிருஷ்ணர் திருவடியில் 5 திரவியங்களால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி கிருஷ்ணரை பிரார்த்திக்கிறோம். திருப்பி நம்ம பிரார்த்திக்கிறது எல்லாருக்கும் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் மற்ற கர்மாக்கள் எல்லாமே பண்ண முடியும். ஆகையினாலே பகவான் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அந்த ஆரோக்கியம் நம்ம பகவத் கைங்கரியத்துக்கே பயன்படணும் அப்படின்னு கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணுறோம். ரொம்ப பயப்படுற அளவுக்கு உடம்பு இருந்தது அடியனுக்கு. அதாவது உடம்பில் ஒரு வலி உபாதை இருந்தது. அதையெல்லாம் கிருஷ்ணர் நீக்கி அருளணும். நீக்கியிருக்கார், பரிபூர்ணமாக நீக்கியிருக்கார். மறுபடியும் அந்த உபதிரவம்லாம் வராதபடிக்கு புரட்டாசி மாதம் 3வது வாரம் புறப்பாடு சிறப்பாக நடக்கணும்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலாகவும் ஒரு சங்கல்பமாகவும் சங்கல்பித்து வைக்கிறேன். இன்றையிலிருந்து எல்லாரும் சந்தோஷமாக கிருஷ்ண கைங்கரியத்தில் ஈடுபட்டு 3வது வாரமான சனிக்கிழமை கிருஷ்ண புறப்பாடை சிறப்பித்து தரணும்னு கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாய நமஹ. கிருஷ்ணாய நமஹ. குருவாரம் நவமி திதி மாலயபக்ஷ அமாவாசா சர்வசுமங்கலையாம் திருப்தியர்த்த முகேன யதாசங்கதி அபிஷேக அலங்காரார்த்தியும் புஷ்பாஞ்சலியும் நைவேத்தியம் சமர்ப்பஜாமி அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், திரவிய பொடின்னு 5 திரவியங்களால் பஞ்சபூதங்களுக்கு உண்டானதாக நினச்சி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா. கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணுவே நமஹ, மதுசூதனாய நமஹ, திருவிக்கிரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகாசுதர்சனாய வித்மஹே ஜ்வாலாச்சக்ர தீமஹி தன்னோ சக்ர பிரச்சோதயாத். ஸ்ரீ வாராஹியை நமஹ. ஸ்ரீ வாராஹியை நமஹ. ஸ்ரீ வாராஹியை நமஹ. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே திரகம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. 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 ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர ராம தத்துல்யம் ராமநாம வரானடே. எல்லாரும் சௌக்கியமாக சுமங்கலியாக நிறைய நாள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாரும் சந்தோஷமாக எல்லா விதமான சௌக்கியங்களையும் அடைஞ்சி இருக்கணும் அப்படின்னு இந்த நவமி திதியில் தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயார் தான் ரட்சித்து பகவான்கிட்ட நமக்கு சிபாரிசு பண்ணுறா. குழந்தை தப்பெல்லாம் பண்ணலை, குழந்தைக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவோன்னு சொல்லக்கூடியவோ தாயார் தான். அதனால் அப்படியாக இன்றைய தினம் தாயாருக்கும் மங்களஸ்நானம் செய்விக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. சர்வசுமங்கலி பாதாரவிந்தயோகோ நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பయేபஸ்ய திராஹினோ தேவி துர்கே தேவி நமோஸ்துதே. ஓம் ஈம் நமஹ. ஐம் க்ரீம் க்ரீம் சாமுண்டாய விச்சே. ஹரே கிருஷ்ணா. 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.